நான் தான் உங்கள் சொல்லிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜீப் ரேங்க்லர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு உங்களுக்காக ஒரு ரிவ்யூ தான் காட்டுவோமேன்னா. ஓகே, வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நிறைய பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இதுதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபைண்டர் இன் தமிழ். நான் உங்கள் சலீம்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜீப் ரேங்க்லர் தான் பார்க்குறோம். ஜீப் ரேங்க்லர் அவுட்லுக்கு பாருங்கள். ஹெட்லைட் ஹலோஜன்னு, ஃபோக் லேம்ப் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஹலோஜன்னு, இண்டிகேட்டர்ஸு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் பாருங்கள். அதேமாதிரி வீல் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு ஆஃப் ரோடு வீல் தான் போட்டிருக்கோம். இதில் வண்டி செம்மையாக இருக்குது. அந்த அவுட்லுக் வியூ, அவுட்லுக் ஹேண்டிலு, ஓவிஆர்எம் வித் இண்டிகேட்டர் வருது. அதேமாரி வண்டி ஆஃப் ரோடு வீல், அது அலாய் வீலு, நல்லா இருக்குது வண்டி. வண்டியோட இன்ஜின் இதை பார்த்தீங்கன்னா 3.6 லிட்டரு இன்ஜினு, V6 இன்ஜினு, பெட்ரோல் இன்ஜினு. அதேமாரி ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 285 ஹார்ஸ் பவர், 6400 RPM. பேக் சைடு வியூவும் பாருங்கள். அப்படியே பேக் இண்டிகேட்டரு, லைட்டு எல்லாம். இது நம்ம ஊர் தாரையும் ஞாபகப்படுத்தும். அதேமாரி டார்க்கு பார்த்தீங்கன்னா 260 IBFTன்னு போட்டிருக்காரு. அப்புறம் 4000 RPM. வால்வு பார்த்தீங்கன்னா 24 வால்வு. கேம் டைப்பு டபுள் ஓவர் ஹெட் கேம், DOHCன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அதேமாரி இந்த சைடு வியூ காட்டியிருங்க பாருங்கள். இந்த வண்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக, நல்லா ரெட் கலரு ஹாட் டாப் வண்டி. நம்ம இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கு, பாருங்கள். அதுமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அது பண்ணுங்கள். ஓகே, பார்க்குறோம். வண்டியோட இன்சைடு வியூ தான் பார்க்குறோம். டோர் திறக்கிறேன். அந்த டோரில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டோர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காரு, லாக்கு, இது அந்த OVRM செட்டிங்ஸு. அதேமாரி இது ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிளுங்கிறனால ஒரு சின்ன இது தான் கொடுத்துருக்காரு, போச் மாதிரி அந்த இதில் இருக்குது. மற்றபடி வண்டியில் ரொம்ப செட்டிங்ஸ் இருக்காது. ஃபுட் ரெஸ்ட், ஏன்னா அந்த வண்டியை கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றுனதுனால அந்த ஃபுட் ரெஸ்ட் இதுதான். சீட்டு இதெல்லாம் சும்மா மேனுவல் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ஏர்பேக்கை பொறுத்தவரையும் இது ஸ்டேரிங்கில் ஒரு ஏர்பேக் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஏர்பேக்கு சேஃப்டி செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா இது வந்து ஆஃப் ரோடு வெஹிக்கிள் இது. அதேமாரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் தான். வண்டியோட இது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆஃப் ரோடுக்கு உள்ள ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காரு. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, இது கீழே சென்ட்ரி, 4 வீல் டிரைவ் இது. அதேமாரி இது வந்து இன்ஜினை பார்த்தீங்கன்னா V6 3.6 லிட்டர் இன்ஜினு. அதேமாரி டிரான்ஸ்மிஷனை பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீடு ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் 4 வீல் டிரைவு. அதேமாரி ஸ்டேரிங்கை பார்த்தீங்கன்னா மவுண்டட் ஸ்டேரிங்கு வித் மியூசிக் கண்ட்ரோலு எல்லாமே. அதேமாரி ஸ்டேரிங்கில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, அந்த ஸ்டேரிங்கோட பேக் சைட்லேயும் 2 சுவிட்ச் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஆடியோ, இது இந்த டெலிஃபோன் கனெக்ஷன் வச்சுருந்தீங்க, ரன்னிங்கில் நீங்கள் இங்கே உங்கள் டைவர்ஷன் மாற வேணாம்னா அது கொடுத்துருக்காரு. அதேமாரி இந்த ரேங்க்லர்னு அந்த ஹேண்டில் இருக்குது. அதேமாரி க்ளோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த ஏசி செட்டிங்ஸ், ஏசி பவரான ஏசி. அதேமாரி உங்களுக்கு வந்து வண்டியோட பவர் விண்டோலாம் சென்டரில் கொடுத்துருக்காரு. ஹேண்ட் பிரேக்கு, சின்ன கப் ஹோல்டர் கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது, அது நான் மிடில். அதேமாரி இந்த சைடில் பாருங்கள், மேலே ஹாட் டாப்புங்கனால அந்த இது. அதேமாரி சன்வைசரில் கிளாஸ் கொடுத்துருக்காரு, அது நார்மலாக அது கொடுத்துருக்காரு. அதேமாரி இது வந்து 5% சிட்டிங் வெஹிக்கிள். ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 3 பேர் உட்காரலாம். நம்ம 3 பேர்னா 3 பேர் கம்ஃபர்ட் இருக்காது. ஒரு 2 பேர், மொத்தம் 4 பேர் போகலாம் கம்ஃபர்ட்டாக. ஒரு கொஞ்சம் ஷார்ட்டான ஆளாக இருந்தால் 3 பேர் பின்னாடி உட்காந்து மொத்தம் 5 பேர் போகலாம். வண்டி நல்லா இருக்குது. அதே மாதிரி வண்டியோட மேக்ஸிமம் டவிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3000
500 IBS. மேக்ஸிமம் பேலோடு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 892 IBS. அதேமாரி ஓவரால் வண்டியோட டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா லென்த்து பார்த்தீங்கன்னா 188.4 மில்லிமீட்டர். ஓவரால் வித்து மிரர் பார்த்தீங்கன்னா 73.8 மில்லிமீட்டர். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 73.6. இந்த ஹைட்டு 73.6 வந்து நார்மல் டயர், நார்மல் இது. இப்போ நம்ம வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் எக்ஸ்ட்ரா இது கொடுத்து ஏர் சஸ்பென்ஷன் கொடுத்து வண்டியோட ஹைட்டை ஏற்றி வச்சுருக்கோம். நல்லா இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா. நல்ல டிரைவுக்கு, ஆஃப் ரோடுக்கு சூப்பரான வெஹிக்கிளு. நார்மல் ரோடுக்கும் நல்லா இருக்குது வண்டி, ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு மற்ற டீட்டெயில் தரேன். இங்கே பாருங்கள், வண்டியோட பின்னாடி உட்காந்தோன்னா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி பார்க்குறோம். நம்மளோட காலு ஸ்பேஸு இவ்வளோ தான் இருக்குது கரெக்டாக. வண்டியோட பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் வியூ பார்க்குறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு பேக்கில் இது வண்டியோட டாப்பு வியூ தான். மேலே 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காரு, இது கொடுத்துருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காரு, இப்படி வச்சுக்கலாம் கையே. நல்லாயிருக்கு. ஆஃப் ரோட் டிரைவுக்கு நல்ல ஒரு வண்டி. ஏசி வெண்ட்டு இருக்குது பேக்கில், ஏசி வந்துட்டு. இங்கே ஒரு சின்ன காயின் குளோப், சீட் பெல்ட்டு, அந்த சேஃப்டி கம்பி எல்லாம் இருக்குது. அவுட் சைடு வியூ பாருங்கள். இதில் லாஸ்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஒன்று காட்டியிருப்பேன் பாருங்கள். அதுதான் இந்த வீலு பாருங்கள், அலாய் வீலு, ஆஃப் ரோடு வீலு. அதேமாரி ஜீப் ராங்லர் ஸ்போர்ட்ஸ்ன்னு அந்த பேட்சிங்கு. வண்டியோட சைடு வியூ பாருங்கள், அந்த ஓவிஆர் ஆண்டனா. நல்லாயிருக்கு வண்டி. ஒரு ஆஃப் ரோடுக்கு ஏற்ற வண்டி இது. உங்களுக்கு வந்து லக்ஸரியாக ரோட்டில் போகணும், கம்ஃபர்ட்டாக போகணுங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வண்டி ஆஃப் ரோடு ட்ரைவ் பிடிச்சவங்களுக்கு அது நல்ல ஒரு ஹேண்ட்லிங்கு, சூப்பரான வண்டி. பேக் டோரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ டோரை ஓப்பன் பண்ணியாச்சா. இதே சின்ன போட் ஸ்பேஸ் இருக்குது. அவங்க அந்த ட்ராவலிங், அந்த கார் ஓனர் அவங்க வச்சுருக்காங்க. அதேமாரி இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம மேனேஜரோட ஃப்ரெண்டு கம்ப்ரெசர் இருக்குது வண்டியில், ஏர் கம்ப்ரெசர். என்ன இதில் ஒன்றா ஆஃப் ரோடுக்கு போகும்போது ஏரை கம்மி பண்ணிங்கன்னா அப்புறம் ஆஃப் ரோடு முடிஞ்ச பிறகு ஏர் ஏற்றிக்கலாம். எல்லாமே அந்த டோர்லேயே கொடுத்துருக்காரு. அதேமாரி அந்த இதுக்கு ஆஃப் ரோடுக்கு உள்ள எக்யூப்மெண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காரு வண்டியிலே. சூப்பராக இருக்குது. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்னு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.